அண்ணாச்சி. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க கூத்து பார்க்க வந்த கதை என்னாச்சு? நாடகம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, இங்க நாடகம் நல்லபடியா நடந்தாச்சு. ஓடு கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, நீங்க கூத்து பார்க்க வந்த கதை என்னாச்சு? ஆட்டம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, இருக்கிற அண்ணாச்சி, ஆட்டம் பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, இங்க ஆட்டம் போட டான்ஸ் நான வந்தாச்சு. கூத்து பார்க்க கூடி இருக்கிற அண்ணாச்சி, இங்க கூத்து பார்க்க வந்த கதை என்னாச்சு? என்ன பாடுறோம்னே யாருக்கும் தெரியக்கூடாது, புரியக்கூடாது. என்ன சிவகங்கையில மாநாடா நாடகமா? நான் பிறந்த சிவகங்கை மாவட்டத்திலே சிவகங்கை சீமையிலே என் உறவுகளை சந்தித்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி. யாரு நீனா வீட்டில் பறக்க வேண்டியதானே? உன்னை எவன் அழுதியா நாடத்துக்கு வரல என்று எதில் கட்டி அறிவரை எவன் வெதர்லையாவது மிதிச்சு போடாத பாஞ்சு விடுவாங்க. பூரா கட்டிங்க போட்டே வந்திருப்பேன். ஹலோ ப்ரோ, உள்ள 2 நம்பர் ரூம் சும்மா கடை போய் பாடு, ஏசியை போட்டு விட்றா. ஹலோ ஹலோ, மை செட்டு, அருமையான மை செட்டு. டேய், இந்த மை செட்டை ஆப்ரேட் பண்ணுறேன். கழுத்தை நீட்டுறானே, என்னடா இப்படி நீட்டுறானே? தல் நாரைக்கு பிறந்தவனா ஜக்கோவை. ஹலோ ஹலோ, என்ன பண்ற நீ? இப்போ வந்து ஒக்கடை வந்தவனா? என்ன நல்லது ஒரு மை செட்டு. நீ வாட்டுக்கு நோண்டிக்கிட்டே இருந்தீங்க, மொத்தத்தில் தள்ளி உனக்கு கூடிய நோண்டிடுவேன். ஹலோ ஹலோ, அன்னை தந்தை நான் வணங்கி சிவகங்கை சீமை அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை சபை வணங்கி சிவகங்கை இந்திரநகர் கிராமத்திலேயே கட்டட கட்டழகி நமக்கு நாகத்தம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. நமக்கு நாகத்தம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. அடி வாங்குவேன். என்ன ஆட்டம் வருது? நோனி மைன சாமி பாட்டுக்கு ஆனா மூத்திர வராம செஞ்சு விடுவேன். அப்புறம் அருள்வாக்கு சொல்லி வச்சா நாகத்தம்மன் ஏழை மக்களை வாழ வச்சா, நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. தரிசனமும் கிடைச்சது என் கட்டண கட்டழகி. நமக்கு இந்த நகர் கிராம மணியம் குங்கும போட்டழையாவோ சாரட்டு வண்டி கட்டி ஆதி கிழமை கொடுத்தா காரி மாடு 2 ஒட்டி 2 காரி மாடு 2 ஒட்டியா சாரட்டு வண்டி கட்டி
தந்திடுவாய சாமி கெட்டவரம் தந்துடுமாய சாமி அந்த 18 படிதாண்ட எனக்கு குலசாமி கெட்டவரம் தந்திடுவாய சாமி அந்த 18 சாமி ஒரு திறந்துருச்சு சிவகங்கை மாவட்டம் தாய் உள்ளையா ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு திறந்துருச்சு மாமா மாமா நாடு திறந்துருச்சு மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே எழலாம் மாமா பேரன்பு கொண்டு எக்கோ குறப்பா சொல்லி சொல்லி செய்கிறேன் அப்படித்தான் கல்யாணம் பண்ணி செய்வியாடா பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து பசித்தோருக்கு உணவளித்து எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கே உள்ளே உறவுகளை ஈஸியாக பழகக்கூடிய உயரத்திலே என்னைக்கு என் தமிழன் குறைந்ததில்லை வீரத்திலையும் குறைந்ததில்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற வீரமறைந்த சிவகங்கை மண்ணை தொட்டி வணங்கி சிவகங்கை சீமைக்கு வருகதந்த என் உயிரிலும் மேலான என் அன்பு சொந்தங்கள் அத்தனை பேர் பாதத்தை தொட்டு வழங்கிய MKRின் பணிவான இரவு வணக்கம். மேடைக்கு இன்னர் வைடா, மேடைக்கு இன்னர் வை. பேசுறது நம்ம சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் பேசுகிற மாதிரி கேட்குது. அவுட்ரு போகுது, இன்னர் ஏற்றுங்கப்பா செல்வா. அவன் என்னடா கழுத்தை வெட்டிக்கிட்டே இருக்கேன். அவன் கொஞ்சம் இன்னர் ஏற்றி வை. ஓன் ஜெட்டை நான் குறை சொல்ல நான் வரல, அருமையான மை ஜெட். நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா 50 பேர்த்துக்கு கேட்கும். நீ பொழைச்சி நல்லா இருந்து 1க்கு 2 பொண்டாட்டியை கட்டு, டொங்காஸ் கப்ளிங் லாக், என்ன வேணால் பண்ணிக்க. நல்லாரு கருப்பனுடைய அருளும் நாகாத்தம்மை அருளோடு 100 ஆண்டு காலம் ஜெல்வா மை ஜெட்டு நல்லா இருக்கணும். கழுத்தை சரி பண்ணுறா, மட்டக்கம்பை வச்சு கட்டுறா, இப்படியே தல் வெட்டுறானடா. இந்த வந்துட்டாங்கடா இவங்கெல்லாம் எதுக்கு வர்றாங்க? என்னடா எலி உடிக்கிற மாதிரி இப்படி போகிறேன், மெதுவாக போங்கடா. வந்திருக்க நடிகர்களுக்கு பொன்னாடா போத்தி விடுங்கப்போ. நீங்கள் வாட்டுக்கு தூக்க வரிச்சியில் துண்டை வீட்டுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் கட்டி குளிக்க இல்லாமல் முண்டமாக தெரியணும். வாங்கப்போ 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 வாங்கப்போ. சரி யார் வாங்க வாங்க, ஒரு ஆள் போதும். நான் என்ன முனியை அடிக்க போனேன், அதெல்லாம் கிடையாது. இங்கே ஆரம்பித்து கொண்டிருக்கும் புதுக்கோட்டை அருகாமல் உள்ள கூளையான் விடுதி MP விஸ்வநாதன் அவர்களுக்கு இந்திரா நகர் கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்கத்து கொண்டிருக்கும் அருமையான மண்டை. எங்கள் ஊரில் அப்படித்தான் தீபாவளிக்கு கலத்திருப்பேன் கோழியை வாட்டி பிடித்தா வச்சுருப்பாங்க. எங்களது திண்டுக்கல் AS தாஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே பலவாத்தி எடுத்து கொண்டிருக்கும் ஜாமியா விழுந்துடாமல் எங்களுக்கு புதுக்கோட்டை தங்கராஸ் அருமையான ஒரு வாத்தியக்கார். இந்த வயசுலேயும் நாடக உலகத்தில் ரப்புன்னு அடித்து கலையை காப்பாற்றி அதில் வரக்கூடிய காசை கொண்டு போய் குடும்பத்தை நடத்தக்கூடிய இந்த மாதிரி கலைஞனை MKR தலைவணங்குறேன், வாழ்த்துக்கள். இங்கே தாளமுத்தருக்கு நீலகண்டன், சில வாழை மரமே அழிப்போம், நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடையை போத்தி இங்கே மகிழ்விக்கிறார்கள். யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காணமங்கலம் கிராமத்தை சேர்ந்த ஏப்பு உதர்னி. யார் உதறனா? ஜஸ்ட் வருது ப்ரோ, உதறாமல் போடுங்க. இப்போ யூடியூப் எடுத்துக்கொண்ட தம்பி காணமங்கலம் முருகனுக்கு பதிலாக யாரா வந்திருக்கேன்? உன் அசிஸ்டண்ட் யார்? சின்ன கண்ணனூர். யாராவது வாங்கடா, துண்டு கிடைக்காதடா வாங்கடா. வடமாடு வர்ணனாளர் காடமங்கலம் முருகன் அவருடைய அண்ணனும் ஆகிய தம்பி மகேந்திர பூபதி மேடைக்கு வாடா. தம்பிக்கு போடு, அவன் உதவியாளர் தான், என்ன பூரா பேச்சாளர் தான். போங்க போங்க. ஏய் துண்டை வாங்கிட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் உட்காந்து நாடத்தை பாருங்க. ஹலோ ஹலோ, வெளியில் நல்லா கேட்குதுல்ல? கேட்கலைன்னா இருந்துச்சு வீட்டுக்கு கூட போ. நீ போனாரு ஹலோ ஹலோ, இதை கொஞ்சம் கெயின் வச்சுக்க. போட போட கிரிச்சு ஒரு 100 ரூபா கொடுத்து போங்க. வேணா நோ நோ, சட்டியை கலட்டுற வேலை கூடாது. நோ ஃபர்ஸ்ட் நைட் ஒல்லி நாடா. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய
மறக்க முடியாத கிராமம் இந்திரா நகர கிராமம் மட்டும் கிடையாது. எல்லா கிராம பொதுமக்களுக்கும் ஒரு அறிவிப்பு சொல்கிறேன். தயவுசெய்து கிராமத்தில் கூட்டிகிட்டு வந்து எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. ஒரே விஷயம், டவுனாக தான் இருக்கட்டும். வெள்ளத்துண்டு யார் போட சொன்னா? அதெல்லாம் கட்டி குடிச்சா ஈரத்துக்கு அதுக்கு அப்படியே தெரியுது. தாப்பா போட்டு குடிக்கிறாங்க பார்த்தா தாப்பாவில் கொண்டி இல்லை. இதெல்லாம் கலர் துண்டா போடுங்கய்யா. நன்றி நன்றி. எங்களை பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத இந்திரா நகர் டவுன். என்னதான் டவுன் தானே, நகர்னாலே எல்லாமே ஊர் தானே. சிவகங்கை மாவட்டமே சேர்ந்து நடத்துதா திருவிழா? இல்லை. இந்திரா நகர் அது கிராமம் என்பது அழகு. சரியா? நாளைக்கு தாலுகா ஆஃபீஸ்கிட்ட போய் இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கிடுவோம். இப்போ வேணாம். நன்றி. ஏன்னா அருமையான கூட்டம். அப்படி கூட்டமெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எனக்காக தானே? இன்னும் 15 வருஷத்துக்கு என்னை அசைக்கவே முடியாது. முத்திரை பண்ணிட்டேன். சும்மா மேடையில் வந்து அரை மணி நேரம் பேசினா கூட என் உறவுகள் நல்லா இருந்தால் போதும்னு 19 வருஷமாக நாடக உலகத்தில் பயணிக்கிற எம்கேஆர். ஒரே விஷயம், ஒரு மரம் தோப்பாகாது. இங்கே இருக்கின்ற இந்த 4 பேரும் வந்து சாமியை கும்பிட்டு பக்தி பாட்டு பாடி ஆரம்பிக்கலைன்னா உங்களுக்கு பிடித்தமான எம்கேஆர் இருக்கட்டும், ஏஆர் இருக்கட்டும், ஆர்ஆர் இருக்கட்டும், யாருமே வெளியே வர முடியாது. அதற்கு முதல் காரணம் இந்த 4 பேர் தான். கைதட்டலாம். இதுல சில பேருங்கிட்டு போக்குவரத்துல வந்தாளுங்க பைக்கை நிப்பாட்டிட்டு பார்ப்பேன். என்னமோ ஒருத்தன் பவுடர் போட்டு நிக்கிறானே பச்சை கலர்ல, என்ன நடத்துறாங்க கூட தெரியாம வந்திருப்பேன். என்ன நாடகம் தெரியாம வந்திருப்பேன். இப்ப நாடகத்தை பார்த்துலாம் வர்றது கிடையாது. காலையில ராஜபாட்டு நிலைமை நினைச்சாத்தே ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லிவிட்டேன், நீ பாட்டுக்கு தங்கலா மாதிரி கவக்கம்பை போட்டு வாடா, வேலுக்கம்பை கொண்டு போய் வீட்டில் வச்சிருந்தேன். அவன் ஆளு ஆனா அனத்துறானப்பா. அன்னைக்கெல்லாம் சம்பவ மகாதான பாடினே 2 மாடே ஈன்றுச்சு. அவ்வளோ தூரத்துக்கு அவன் பொசிஷனில் கொண்டு அடிப்பேன். ஏன்னா எல்லா கலையுமே உலகத்தில் உயர்ந்தவை. நீங்கள் வந்திருக்க ஆளுக பூரா சுத்தபத்தமாக தானே இருக்கிய. ஏன்னா டான்ஸ் சுத்தபத்தமாக இருக்குது, அதனால தான் சொன்னேன். இதில் நான் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்கிறாள்லாம் கை தூக்கு. தூக்குனால்தான் சாப்பிட்ருப்பேன். மணிக்கட்டோட ஒடிச்சே வருவேன். சிடோன் ஓடு, கீழே ஓடு. ஏன்னா நாடகத்துக்கு போகும்போது நல்லா கவனித்து பாருங்கள், கிராமத்தில் நடக்கிற நிலைமை தான். பக்கத்து வீட்டுக்காரர் நாடகத்துக்கு போக மாட்டார், எதிர்த்து வீட்டுக்காரர் சொல்லுவார் நானும் வரேன்னு. அந்த ஆள் சொல்லுவார், நான் ஏற்றிட்டு போக மாட்டேயா, வண்டி கோட்டம்யா, வண்டி தாலி ஆடுது, பெட்ரோல் இல்லை, இழுக்காதுங்க, ஆக்சிலேட்டர் போச்சுங்கன்றுவேன். அப்படி சொல்கிற ஆள்கிட்ட மட்டும் ஒரு கட்டிங்க ஊற்றி விடு, 7 பேர்த்த ஏற்றுவேன். யார் என்ன வெண்ண வண்டி, உனக்கு இல்லாத வண்டியா மச்சான், வீட்டில் ஒரு ஆள் உட்காரு, இண்டிகேட்டரில் 2 பேர் உட்காரு, 3 பேர் பின்னாடி ஓடி ஆத்தாண்டாங்கன்னு. இதில் என்னென்னா, இந்த சாதாரண போகும்போது நம்ம ஆளுங்க டூலர் ஓட்டினா சிவகங்கை மாவட்ட டவுனுக்குள்ளே வர்ற பயப்படுவேன். போலீஸு சிக்னல் நிற்பாங்க. ஆனால் சிக்னலில் ஒரு ஆள் அவதாரம் கட்டிட்டான்னா அவன் போலீஸ் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அவன் சிக்னல்லேருந்து ஒரு 100 மீட்டருங்கிட்ட தள்ளி வந்து வர்ற ஆளுகளை பூரா ஜெயிச்சா கையை காட்டுவேன். ஹலோ ப்ரோ, எங்கே வரைய உள்ள போலீஸு 300 ரூபா. அவன் எப்படி இப்படி போகலாமா, சுற்றி ராமநாடு போய் வருவேன். இவன் போயிருந்தாலும் 300 தான் செலவாகும், 3000க்கு பெட்ரோல் போட்டிருப்பேன். ஏன், என் தமிழன் அடுத்தவனுக்கு ஒரு ஆபத்துனா உதவக்கூடிய ஒரே ஆள்னா தமிழன் தான். ஆனால் அடுத்த வளர்ச்சி பிடிக்காம செய்வனும் அப்போனும் தமிழன் தான். இப்போ நக்கிரி தெரியுங்க எல்லாரும். யார் சொல்கிறா, கிராமத்தில் வீடு தீ பிடிச்சி எரியும், அந்த வீட்டுக்காரன் வேமா கூப்பிடுறியா, அவன் முருகேசி வீடு எரியுதான்னு வரன்றியா, அது பயங்கரமாக எரிஞ்சு சாம்பலாயிருச்சு, அப்பாடா இவன் தாண்டா தமிழ். ஒரே விஷயம், அடுத்த வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து போராமை அடைவதை விட அடுத்தவன் எப்படி உயர்ந்து செல்கிறான் அந்த வழியிலே தன்னம்பிக்கையோடு திருடாமல் பொய் சொல்லாமல் உருவக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் என்னை பொறுத்தளவு நான் வணங்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்து வணங்குறேன். நாட்டில் நல்லவன் அதிக நாள் வாழ மாட்டேன். அந்த நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும், அவன் வீட்டில் சடங்கு வைக்கும் போதா தெரியும், தெரியாது, அவன் ஜாகும் போதே தெரியும். ஒரு கெட்டவனை தூக்கிட்டு போனான்னு வைவேன், அப்போ ஊருக்காரன் பூரா பேசுவேன், தீபாவளி அன்னைக்கே சாக வேண்டியவன், புசுவான லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு தாயில் இப்போ சாகுறேன். நல்லவன் செத்து போனால் சொல்லுவேன், இன்னும் 1 வருஷத்துக்கு இருந்தா சிவகங்கை மாவட்டத்துக்கே நல்லது பண்ணியிருப்பேன், கடவுள் கொடுத்து வைக்கலை.
அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏரியாவில் நடந்தது பாரு. அப்பா இறந்து போனார். மையம் வெளிநாட்டிலேருந்து வந்து அந்த பாடிக்கு பக்கத்துலேயே அழுதுகிட்டு நிற்கிறேன். போகிறவன் போய் கேட்குறேன் அப்பா எப்படி செத்தாரு? அவன் சொல்கிறேன் நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். மதுரை கொண்டு போனோம். மண்டல் நகர் தாண்டலை போய் சேர்ந்துட்டார். வந்தவன் பேசாமல் மூடிக்கிட்டு மாலையை போட்டு உட்கார மாட்டேன். இங்கே அருப்புக்கோட்டையிலே பார்த்துருந்தா காப்பாற்றிருக்கலாமே. என்னமோ இவன் குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி. சரின்னு உட்காந்துட்டேன். அடுத்த ஆள் வந்துட்டு கையை பிடிச்சி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். உங்கள் அப்பா சைடிஷ் இல்லாமல் ஒரு அப்பா அப்படியே சாப்பிடுவேன். இவன் ஓசிலே முண்டை குடிச்சிருப்பேன். அவன்கிட்ட சாப்பிடுவேன். நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். உடனே கையை பிடிச்சிட்டு முண்டை போக வேண்டியதானே. கேட்க போக மாட்டேன். அப்பா எப்படி செத்து போனார்? மயம் மறுபடியும் நெஞ்சு வலிக்குன்னு சொன்னார். மதுரைக்கு கொண்டு போனோம். ரிங் ரோடு தாண்டில் இறந்து போனார். இவன் சொல்லுவேன் பார், பக்கத்து தெருவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவர்கிட்ட கொண்டு போய் காமிச்சிருந்தா காப்பாற்றிருப்பாருன்னு. சரின்னு அவன் உட்காந்துட்டேன். அடுத்த ஆள் வந்தேன். அதே மாதிரி அழுதுகிட்டு அப்பா அப்படி செத்தாருந்தேன். மயம் சுதாரிச்சுக்கிட்டேன். மதுரைக்கு போச்சோன்னா ஒருத்தன் அருப்புக்கோட்டை கொண்டு போக சொன்னேன். இன்னும் ஒருத்தன் பக்கத்து தெருவில் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே கொண்டு போக சொன்னேன். நம்ம என்ன சொல்லுவோம்? அடிச்சு விட்டேன் பார். பக்கத்து தெருவில் ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனோம். மயன் அப்போ செத்து போனார். இவன் அடித்தான் பாரு, மதுரை கொண்டு போனால் காப்பாற்றிருக்கலாமேன்ட்டேன். மயன் நொந்துட்டேன். ஒரு பக்காடியில் நம்மளை கட்டிங்க போட்டு நிற்கிறேன். அடுத்த ஒருத்தன் வந்துட்டேன் கேட்க. அப்பா நம்மளை விட்டுட்டே இரு, உன் கேள்வி என்ன? அப்பா எப்படி செத்தார்? எனக்கு ஒரு மசுரும் தெரியாது, அந்தால எழுப்பு கேள்றா அப்படின்ட்டேன். இந்த உலகத்தில் நம்ம எதை செய்யக்கூடாதுமோ அதைத்தான் செய்வேன். சிறுநீர் கழிக்காதுன்னு பெரிய போடு ஓட்டிருப்பாங்க. அதை அசைச்சு பிடிங்கிட்டு அங்கே 50 பேர் மூழுவேன். அதில் 4 பேர் கையை அனுப்பிடுவேன். ஒன்றுக்கா அந்த அங்கனே மூழுங்க, செவரை கரைச்சி விட்டுருவேன். அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா, டூலூர் பைக்கில் போகிற ஆளுங்க வீடியோ காலில் பேசிக்கிட்டே போ, புழுன்னு இருக்கும். அதெல்லாம் பேசாதீங்க, ஹெல்மெட்டு போட்டு போங்க. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கெல்லாம் நண்பர்களே, நீங்கள் அத்தனை பேருமே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பிறவி என்பது ஒரு தடவை தான், 7 பிறவின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்காத. இனிமேல் நம்ம எல்லாருமே பிறக்க போகிறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் இல்லாதவளுக்கு நல்லது செய். நீ பிறந்த மண்ணுக்கும் உன் ஊருக்கும் பெருமை சேர்த்துட்டு மடியக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமமானவர்கள். நன்றி, வணக்கம். ஒரு சாங்கு பாடிக்கிறோம். ஐயா, அந்த நிற்கிற ஊரம் உட்காருவீங்களாம். பின்னாடி பொம்பளை ஆளுங்க முளைப்பாத்திட்டு வர்றாங்களாம். ஓ, உட்காந்துருக்காங்களா? பெண்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்களாம். ஆம்பளையெல்லாம் இடம் இல்லை. எப்போ பேசாம கொட்டாயக்கார வர சொல்லி பிரிச்சு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு போயிடுவோமா? இடம் அப்படித்தான் இருக்கு. எங்களை மாதிரி நடிகர் போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? பிஞ்சக்காட்டை டோசர் பண்ணணும். ஆமாம், இப்போ ஒன்றுக்கு இருக்க முடியாமல் எத்தனை பேர் ஊட இருப்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நேரம் சட்டியை நினச்சிருப்பேன், எச்சியை துப்புவேன் கணேஷ் பையில போட்டு தெரியாது. நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தயவு செய்து உட்காருங்க. பெண்கள் பூரா பின்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடி சுத்திரி பூரா கோயில். ஐயா, நீங்கள் 4 மணி நேரம் பேசினாலும் பருப்பு வேகாது. ஏன்னா சிங்கம் பூரா கீரில் அடக்கு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, பாதி பேர்த்த போக சொல்லுவான், இன்னும் ஒரு 50,000 கொண்டு வாங்க. பகலில் 8 மணிக்கு ஒரு நாடகத்தை ஆரம்பிப்போம். பார்த்த உரம் போ தூங்கு, பார்க்க முடியாத ஆளு காலையில் வா, சோழி முடிஞ்சு. இதில் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அப்பு இடம் பத்தாதுப்பு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் போனேன், 10 அடி தான் கிரவுண்டே. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேளுங்களேன். இங்கே வாங்களேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேளுங்களேன். என்னமோ ஆச்சு. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலசம் வந்து வாரம், அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி. பம்பா நதிக்கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா, மாலைகளை நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம்.
சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறான் ஐயப்பா. மலைகளை போட்டுக்கிட்ட வாரான் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறான். நாங்க மலைகளை போட்டுக்கிட்ட வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. கொல்லிமலை அட கொல்லிமலை ராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை என் ராலிமலை என் விறகுமலை என் அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க ஐயா. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா. சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது. சந்தனம் குங்குமம் அங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது. பன்னீர் ஊதுவத்தி எங்கே மணக்குது பன்னீர் ஊதுவத்தி எங்கே மணக்குது. பரந்தாமன் ஐயப்பனின் மேலே மணக்குது. சந்தனம் குங்குமம் எங்கே மணக்குது சபரிமலை ஐயப்பனி மேலே மணக்குது. வெள்ளா வெள்ளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ என்று சொல்லி வரட்டும். ஐயா குயில் கோமுது கேளுங்கோ 60 ரூபா காசை குடிக்கிறீங்க செல்லாதுங்க அங்கெங்கோ. 60 ரூபா காசை கொடுத்து செல்லாதுங்க கேளுங்கோ. 60 ரூபா பத்துமா பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க. பெட்ரோல் விலையை ஏற்றி விட்டாங்க. ஸ்விஃப்ட் டிசைர் காரு தானே 20,000 கொடுக்குது. வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ குயில் கோபுது கேளுங்கோ. கபடிய தூக்கிக்கிட்டு கிரகமணியாட்டுங்கோ. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஹலோ. அந்த வெடி வைக்கிறவங்க நெய் வெடி வைக்கிறவங்க கவனமாக வைக்கணும். கொஞ்சம் இந்த இப்படி நடு கூட்டத்தில் கொஞ்சம் வைங்களேன். எப்படி ஓடுறோம் மட்டும் பாருங்க. ஏன்னா வெடி ஓடுறது கவனமாக போடணும். சில பேர் இந்த கல்யாண வீட்லாம் அக்கப்புறப்படுத்துவாங்க. மாப்பிள்ளை அப்படித்தான் மறு வீடு போனவன் போகும்போது அங்கே உள்ள இளைஞர் பூரா மகிழ்ச்சியோடு வெடி வைக்கிறாங்களாம். வெடி சீனி வெடி ரோலை உருட்டி விட்டாங்க. மாப்பிள்ளை கவட்டுக்குள்ளே போயிடுச்சு. பற்ற வச்சாங்க. அவன் தள்ளி அடுத்த வீட்டுக்குள்ளே வைக்கான். அடிச்சு அப்படி வெடி வெடிச்சு அப்புறம் எவனாவது கேட்பானா? அப்புறம் இல்லை அப்படி. ஆனால் தீபாவளி டயத்துலலாம் இந்த கை நடுக்கம் கொடுக்குறீங்க வெடி வைக்கும் போது பார்க்கணும். அந்த வெடியை வைக்கவே முடியாது. இப்படின்டுவேன் பக்கத்து வீட்டில் டம்முன்னு வெடிக்கேன். நம்ம வெடிதான் வெடிச்சிருச்சு. தவ்வியாக போகிற ஒரு தவ்வு. அடாடாடா. இந்த தீபாவளி வரும்போதே புத்தாடை பெண்கள் என் தாய்மாரெலாம் உட்காந்துருக்கீங்க. ஆத்தா இப்படி கூட்டத்துக்கெல்லாம் வராதுங்க. பக்கிக்கலாம் வராதிய பாவம். ஏன்னா நீங்கள் எந்திரிச்சு போக முடியாது வர முடியாது. ஒரு ஓரமாக உட்காருங்க பெண்கள்லாம். அதே மாதிரி பெண்கள் பின்னாடி இருக்காங்களாம். அந்த பொம்பளையாலாம் வீட்டில் போய் சீரியல் பார்க்குறது நல்லது. ஏன்னா எத்தனை பொம்பளை இதில் புருஷனுக்கு சோறு ஓடாமல் வந்தையோ. சோறு ஓட்டுதே நான் வந்தேன்னு சொன்ன பொம்பளை கை தூக்குத்தா கிடையாது. உனக்கு தோசை ஊற்றுறதே உன் புருஷன் தானே. எங்கே அந்த காலத்தில் எங்கள் ஐயா களிச்சேரி கோடாங்கி அவர் பேர் முனியாண்டி 3 தாரம். ஆமாம் 3 தாரமும் முத்து போட்டுதான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆமாம் கும்போணத்துக்கு அங்கிட்டு ஜெம்பரியாடை பற்றிட்டு போயிருக்காரு. பற்றிட்டு போகும்போது காலையில் பலவளன்னு விடிஞ்சிருக்கு 6 மணிக்கு. ஒரு கிடம் ஆட்டு மேலே தவி இருக்கு. அந்த நேரம் அப்போ அவருக்கு அதான் பிட்டு படம். இப்போ நம்ம நீக்குற படம் செல்லில் பார்க்குறோம். அவன் கிடாயே நீக்குறவா பார்த்துருக்கேன். அந்த நேரம் எங்கள் அப்பத்தா சாணி ஓட வந்திருக்கு. இங்கே கிடா ஆட்டு மேலே தவ எங்கள் ஐயா சாணி ஓட்ட வந்தாங்க. அப்பத்தாவை அமுக்கி அதை கிடா மாற்றிட்டார். கிடா மாற்றி களிச்சேரி கூட்டு வந்துட்டார். திருப்பி வந்து காளையார் பக்கம் கருவி காட்டுக்கு ஆட்டை பற்றிட்டு போயிருக்காரு. அங்கே ஒரு அப்பத்தா சீகருக்கு வந்திருக்கு. சீகோடு சேர்த்து அமுக்கி
கடை மாற்றிட்டார். அப்புறம் அதுவும் ராசி இல்லைன்ட்டு இங்கிட்டு கட்டணூர் வெள்ளர்ந்த பக்கம் போனார். அங்கே ஒரு அப்பத்தா, அது வேறு பூச்சண்டு பூச்சி மாதிரி இருந்திருக்கு. அதையும் அமைக்கி கடை மாற்றி மொத்தம் 19 பிள்ளை வச்சிருக்கேன். ஆமாம், இந்த வத்தியா 19 பிள்ளைக்கு எவனா கை தட்டுவானா? 19 பிள்ளை வச்சிருக்காரு. 19 பிள்ளையும் நம்பர் வச்சு தான் கூப்பிடுவாராம். 1ஆம் நம்பர் கம்மாயில் போய் குளிச்சுட்டு வா, 2ஆம் நம்பர் பாத்ரூம் போ, 3ஆம் நம்பர் கஞ்சி ஊடி. இன்னைக்கெல்லாம் பிள்ளை வைக்கிறதுக்கு படுற பாடு அடாடாடா. தம்பி மாப்பிள்ளை செந்தில் கலைவன் அள்ளிட்டாடா முத்துச்சிருப்பி மாதிரி. ஏய், நீ நாடகம் பார்க்க வந்தியா டிராபிக் போலீஸ் வேலை வந்தியா? உட்காருங்க பங்காளி. அவங்கவுங்க உட்காந்து பார்த்தா நல்லது. நின்றுக்கிட்டு இருக்கவ நின்றுக்கிட்டே இருங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இந்த நாடகம் முடிய 3 வருஷம் ஆகும். சரிதானே? அவங்கவுங்க அமைதியாக உட்காந்து பார்த்தா போதும். அதே மாதிரி உங்கள் வண்டியெல்லாம் எங்கே நிப்பாட்டி இருக்கோம்னு யோசிச்சு பார்த்துக்க. அன்னைக்கு நாடகம் முடிஞ்சுன்னு திமுன்னு ஒய்வு ஒருத்தர் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த என்ஃபீல்டுக்காரன் பின்னாடி வந்து ஒரு அறை விட்டேன். நீ வந்து டிவிஸ் விட்டி அங்கே இருக்கடா அங்கே கூட 60 ரூபா கொடுத்த ராசா அப்போ நினச்சி தானே வந்திருக்கப்பா. அந்த பத்தியா வேறா வா அண்ணே, அந்த 60 ரூபா கொடுத்தீங்கன்னே நல்லா இருப்பேண்ணே. இன்னொரு 100 ரூபா தர்றேன், வாங்கிட்டு போய் கட்டிங்க போட்டு பாடு. இதில் என்னென்னா சில பேர் பொண்டாடிக்கு தெரியாமல் தண்ணியை அடிச்சு போவேன். தண்ணியை அடிச்சு விட்டு அவன் வாடையை போக்க அவன் பண்ணுற சித்திரவதை. ஆவாரம் கொலையை பிடுங்கி மெல்லுவேன். மெண்டு விட்டு ஒரு ஆளை கூப்பிடுவேன். மச்சான் வாடை வருதா? ஏ இந்த கவச்சி அடிக்கிறது மானிட்டராயா? வாடை போகலையே, பாஸ் போடியா. 10 பாஸை மெண்டு அரை மணி நேரமாக மெண்டு துப்பிட்டு மறுபடியும் ஊதி காமிப்பேன். ப்ரோ ஐயா வாடை வருதே, திருப்பி அகத்திக்கோலை அம்புட்டியும் திம்பேன் வாடகை போக்கணும்னு. பொண்டாட்டிகிட்ட போய் மாட்டிக்கிறேன். எல்லாத்தையும் போட்ட முட்டை பேண்ட்டை ஜிப்பை போடாமல் போயிருப்பேன். இதில் என்னென்னா முத இந்த குடிக்கும் போது உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், அழகாக பழகி விடுவாங்க. என்னமோ பெரிய அமெரிக்காவில் கோச்சு படித்தது மாதிரி ஃபஸ்ட்டு எதில் போய் ஆரம்பிப்பேன்னா, ஏய் நான் சரக்கோ பீரோ அடிக்க மாட்டேன், சைடிஷ் சாப்பிட்றேன். இந்த சைடிஷுக்கு தான் போவாங்க. சைடிஷுக்கு போய் சிக்கனை திம்பேன், வெல்ட்ரி பிஞ்சை திம்பேன், அதில் 2 பேர் போட்டு விடுவேன். வெறும் சிக்கனை திங்க முடியாதுடா, ஒரு 2 அவுன்ஸை போடுவேன். அவன் எங்கள் அப்பா என்னை செருப்பு கழட்டி அடிப்பார். 2 போடுறான் தலைக்கு கறி இழுக்கும்டா. 1 2 ஆரம்பிப்பேன். அப்படி ஆரம்பிக்கும் போது அவன் ஒமட்டும். வேணாமண்ணே ஒமட்டுதுனே, மண்டே மொந்து வர்றா, இன்னும் ஒமட்டுதுனே, நல்லா இழுடா, இன்னும் ஒமட்டுதுனே, கம்பு கூட்டம் மொந்து வர்றா காலை. அதோட அவன் கோமா ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு மாட்டு வண்டி வச்சிருந்தேன், சிவகங்கை பைபாஸில் 30 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன், கையில் 10 பவன், கழுத்தில் 50 பவன், பொண்டாட்டிக்கு தெரியாமல் பேங்கில் 20 லட்சம் சேர்த்து வச்சிருந்தேன், மற்றவங்கெல்லாம் ஜாதா காரு வச்சிருக்கேன், இனோவா வண்டி 3 வச்சிருந்தேன், 15,000க்கு செல்லு மசிறு வேணாம்னு தூக்கி உடச்சி போட்டு 1.5 லட்சத்துக்கு ஐஃபோனு வாங்கி வச்சிருந்தேன். இம்புட்டுன்னு பணம் பெருத்து போச்சு, இனிமேல் நம்ம வாழ போகிறதில்ல, இன்னும் என்ன செய்யறதுன்னு மதுரையில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருந்தேன். ஆட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே, அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரச நெல்லு வச்சிரு, நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். ஆட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு, குடியால் இந்த நிலையாச்சு.
குடிதா வேண்டாம் அப்பா குடும்பம் கெட்டு போகும் அப்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வைத்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வைத்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலந்தாண்டா வெந்தது ஏன் வாய்ஸே குறை குறைன்னு கேட்குதாடா? எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்டுட்டே பாலாதி சரக்கடிச்சு காலையில் 5 மணிக்கெல்லாம் தெரியாம ஒளிச்சு வச்சு அடிச்சு குடலும் தாண்டா வெந்தது 25 வருஷமா பொண்டாட்டி உள்ள அப்பா அம்மால தேடாம கஞ்சிய கூட குடிக்காம இந்த சரக்கு கெதின்னு 25 வருஷமா தொடர்ந்து தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு ஆண்டவா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கும் போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் புதுசா குடிக்கையில மேலே போறம்பா இருக்கிற விஷமிதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்ணா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சது பொண்டாட்டி கொலுச வைத்து பீருதான அடிச்சதுண்டு பொண்டாட்டி அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் பெரிய பெரிய ஞானிகள் பாட்டன் பூட்டன் சொன்ன வார்த்தைகளை பள்ளி சரியம் யாரு மதிக்கிறேன். குடிச்சது போதும் இனிமேல் தமிழன் குடிக்க வேணாமுன்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன். இதுல தண்ணி அடிக்காத ஆளுக நல்ல வாட்டுன்னு நினைச்சு உள்ள கைதட்ட நினைப்ப தண்ணி அடிச்சாலும் இந்த மயிறு மயனுக்கு வேற பாட்டு தெரியலையோ இது மயத்துக்கு பாடுனேன் அடிச்ச கட்டிங்க இறங்கி விட்டானே எங்க ஓத்தாங்கம்மான வயிறுகளுக்காக இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன் அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் கம்பு கூட்டுக்குள்ள மசுறு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஹலோ ஹலோ சார்பு வைப்பாய் செல்வா ரேடியோஸ் கீழே கண்டனி உரிமை காயாம்பூ வெத்தலையிலே நிறைய பூ இருக்கு. வெத்தலையை துடைப்பூ சுண்ணாம்பு தடவுப்பூ மடிப்பூ காம்பு அதுக்கப்புறம் மெண்டுட்டு துப்பு. மைசெட்டு உரிமையாளர் செல்வா அவர்களுக்கு இந்திரா நகர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். செல்வா எக்கோ போட்டு விட்டு போய் யார் ஓனரு? சரி
கொட்டை அமைப்பா எல்லாமே அமைப்பா சரி உள்ள அரைச்சனா இருக்கக்கூடாது. அப்படியே கொட்டாயம் மை செட்டு போய் டான்ஸ் கரப்பில் நம்பர் கேட்பேன். கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு சார் போயிடா பேஜா இருக்குடா. ஹலோ யாருக்கு அன்னதான சமையல் பேர் என்னப்பு? அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆறு எங்காவு ஐயனே சரணம் ஐயப்பா அன்னதான. அதுக்கு என்னடா நீர்மலை அடி அடிக்கிறேன்னு? பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி சிவகங்கை மண்ணுக்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற PS கார்த்திக் அதிரடி பாய்ஸ் நடன குழு சார்பாக PS கார்த்தி அன்பு தம்பி நண்பர்களும் தம்பிகளும் எனக்கு 501 நன்கொடை அளித்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி. அடுத்த பாடலாக படையப்பா படத்திலிருந்து என் பேரு படையப்பா. அவன் சொல்லுவேன் நான் என்னப்போ சொல்லுங்க. அன்னதான உபயதாரர் திரு மாரிமுத்து பரமேஸ்வருடைய புதவன் சிவகுருநாதன் MBBS டாக்டர் அவர்களுக்கு அன்னதானம் உயர்ந்தார். அவர்களுடைய மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். வாங்க வாங்க. என்ன மிஸ்டர் ரூம் பாய் நம்ம துண்டு எங்க இருக்கு? ஐயா மேந்தன பேர் என்ன? சிவகுருநாதன். என்ன படிக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளுங்க. அவ்வளோதான் 500 ஓடு சலிட்டு அடிச்சல 500 ஓடு. சரி அப்பாட்ட வேணும் 1000 ஆயிரம். அப்பா சிரிச்சு உருள்வார். ஹலோ ஹலோ கருப்பனை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு பிறகு நோட்டீஸை படிக்கிறேன். சார் போய் கழுத்தை தாலி வெட்டியே விடுவேன். வெட்டுறான் இருந்தா மதிப்புக்குரிய சிவகங்கை காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரி ஐயா மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறான். இந்த வண்டாப்பில் நான் கூட மப்டி போலீஸ் சார் அவர் இல்லையா? இடம் பிடிக்க வந்தாளா? நான் என்னையே பிடிக்க வந்தாள்னு நினைச்சேன். மதிப்புக்குரிய காவல்துறை அப்போ ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன். வடக்கே மலநாடு மாலிகொண்ட நன்னாடு தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தஜ்னா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண மேற்கே மலையாளா அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்செலி பறந்த மலையாள சீமை. அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசன் ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு வாரிசாக கொடுடா என்று சொல்லி கேட்க. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன். இத மலையாள நாடு கொண்டு சென்று வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுடோய் என்று 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வரும் காலம். இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போக விளைஞ்சு செல்வஞ்சலி பருந்த மலையாள சீமை.
அங்கே பயிரெல்லாம் கருகுதுடோ, அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே, நல்லா இருந்த மலையாள ஜீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்க வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா? அப்ப கோசு உண்டு கிராமத்திலிருந்து ஒரு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி பார்க்கையில அந்த கோடாங்கி எடுத்து வச்ச குறியில சொன்னானா, இன்னைக்கு 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா, இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இந்த கருப்பு இனி மலையாள நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு புரும் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு கிளப்ப வழி தெரியாம ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ளே. ஆனா பெட்டிய மக்க நெருங்க முடியல, அனலா பரவுது. அப்ப பெய்யாத மழை பெருமழை வெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய. அங்க மலட்டாட்டு தண்ணியில வருதுடா என் கருப்பேன் பெட்டி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்கார? அப்ப தள்ளாடி கருப்பேன் பெட்டி வரும்போது அட அழகு மலை காடு, என் அருவி மலை சொங்க, அந்த 18 திருடர்களாம் என் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலாம். மலட்டாட்டு தண்ணியில மிதந்து வரும் கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 திருடர்களட்டா 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியா. அடவா அருவாலும் வின் போவாது, நீ அள்ளியும் கொடுத்த ஜாம்பு ஒரு அசகு பெசகு வந்துடாமட்டா. என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி எந்த கரத்திலும் புனர் வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய சிவகங்கை இந்திரா நகர் மானாமதுரை ரோட்டில் மருத்துவ கல்லூரி எதிர்புறம் அமைந்திருக்கும் ஸ்ரீ நாகாத்தம்மன் கோவில் 26ஆம் ஆண்டு பூச்சரித்த விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே திரசந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த பலகா மேடைய ரப்புரப்புன்னு குதிக்கக்கூடிய நாடகம். இந்த நாடகத்துக்கு தலைமை பொறுப்பு சிவகங்கை நகர் காவல்துறை சார்பாய்வாளர்கள் மற்றும் உயர்திரு CM துரை ஆனந்த் BA நகர்மன்ற தலைவர் சிவகங்கை நகர கழக செயலாளர் அவர் தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலையிலும் இன்று நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். கூட்டம் இருந்தால் 3:30, கூட்டம் இல்லை என்றால் 6:15. எங்களை திருச்சியை சேர்ந்த MP தேவன் அவர்கள் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலபாணி கொஞ்சமல்லி பேசு ரஞ்சிதம் தனக்குத்தானே அற்புதமான ஒரு தனி பாணியை வகுத்து சென்ற ஊர்கள் எல்லாம் பேரும்புகழும் பெற்று வரக்கூடிய புதுகையைச் சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து திறமையாக பாடுவான் என் நண்பன் தான். ஆளும் பார்த்தீங்கன்னா வேறுகட்டை உடைக்கிற மாதிரி இருப்பேன். ஆனால் மண்டையில் மசுரில்லாட்டாலும் தொண்டையில் வளமாக வரக்கூடிய வையாபுரியை சேர்ந்த SP செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது பாசத்துக்குரிய அன்பு வாத்தியார் புதுக்கோட்டையிலிருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கூலையான் விடுதியைச் சேர்ந்த MC விஸ்வநாதன் அவர்கள் ஆறுமுனியம் பின்பாடல். அடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே, ஈண்டவன் நெஞ்சை எங்கு குளிர வைத்தாய் தாயே.
அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் உதற்றெங்கும் உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈண்டவர் நெஞ்சை இங்கு குளிர வைத்தாய். இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈண்டவர் நெஞ்சை இங்கு குளிர வைத்தாய். உயிர்மை எழுத்தெல்லாம் உணர வைத்தாய். ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையீடு குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் திண்டுக்கலை சேர்ந்த எஸ்.ஏ. தாஸ் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். போதும் போது அடிச்சது மாதிரி முடிச்சு. இருந்தாலும் திருந்தே மாட்டாங்க. தயவு செய்து இந்த 108க்கு வழி விடுங்க. 108 அதுக்கு வழி விடுங்க ஐயா. 108க்கு தயவு செய்து வழி விடுங்க எல்லாரும். அங்கே முதல்ல வண்டியை திருப்புறீங்க பங்காளி. 108 ஒரு ஓரமா இடம் வழி இல்லையா? பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த தங்கராஸ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். போதுமையா உங்க திறமை எல்லாத்துக்கும் தெரியும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறந்த முறையிலே இங்கே சீன்தாள அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டேன். என்னத்த கண்டானா நீலகண்டன் அவர்கள் சீன்தாளம். இதே உன் மேல எனக்கு எரிச்ச மஜரா வர்றது. நான் வாங்கி கொடுத்தாப்ப அந்த சக்கரவள்ளி கிழங்க கக்கு வா வாவே. ஒன்னு யாரு பேர் சொல்லும் போது நங்க நங்கன்னு போட சொன்னது? அந்த 108 ஒன்னு ஏற்றி விட்டுருவேன். அப்புறம் என்ன பேர் சொல்லும் போது இப்படி போடாத, கை நரம்பு தெளிச்சு இழுத்துக்கிறான். நைவா இது கூட அதிகம். சத்தமே கேட்கக்கூடாது, லைட்டா கேட்கணும். போய் மண்டி ஓட்டு பல்ல விளக்கிட்டு வாம பண்ணு, போய் தீவிர வாம பண்ணு. மைக்கு அருமையா இருக்கு செல்வா. கொஞ்சம் எக்கோ ஏற்றி இன்னர் வச்சு நல்லா சார்பு வை. மிருகத்தெல்லாம் ஏற்றி வை. ரப்புன்னு அடிச்சுக்கிட்டு அந்தாலும் கொட்டையை போட்டு அடிச்சுக்கலாம். கட்டையை போட்டு அடிக்கும். சாமி அழைக்க போகிறேன். இந்த கூட்டத்தில் சாமி இறங்கி ஆடணும். எத்தனை பேர் என் செல்ல காணா, நான் வச்சு இந்த கோட்டரை காணாமனு ஓடணும். நீ என்ன 60 இப்போ 20 சரி 70 80 இன்னும் 20 ரூபா வேணும். சிபி ஆப்ரேட்டர் 20 ரூபா சம்பளத்தையும் ஆப்ரேட் பண்ண போறியாங்க. மணிக்கு 1000 ரூபா வாங்குற. ஹலோ ஹலோ எக்கோ வச்சு ஏத்து. ஹலோ ஹலோ சேது 14 சேது 14 பொல்லாத சிவகங்கை நாடு 5 சட பரசிவர உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெற்றுடையா காளியம்மா
கொஞ்ச நேரம் இந்திரா நகர்ல உள்ள நாகாத்தம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளியும் பொட்டலில நீ மகுடி ஒட்டு விளையாட வா வா வா. அட நீ ஆண்டி பரிதேசி எப்ப அறியாதி முனியாண்டி, நீ காத்தது வடமதுரை, நீ இருக்கிறது கருப்பாயுர. நீ என் பொல்லாத பாண்டி முனி கொஞ்ச நேரம் சிவகங்க மண்ணுக்கு புறப்போடுதுடா கருப்பாயுரணிய வெட்டு. ஆதி நாளையில நம்ம கிளவி சிவகங்கை மாவட்டத்தில் வாழையில இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவனும் கிளவியும் மாட்டு வண்டி கட்டி அங்க மயிலாக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த வர ஏத்தி சிவகங்கை உள்ள என் காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாட 2 பூட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம்மா அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தல்லாகுல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீர வாசத்துக்கும் அணக்கல் ரோட்டுக்கும் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிழவே மதுரை தேரு முட்டி வீதிக்கும் கோட்டு உருமாளுக்கு என் கருப்பனுக்கு நம்ம கிழவன் கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி ஆண்டி சாமிக்கு புள்ள மாட 2 பூட்டி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறான்டா. அப்ப நம்ம கிழவன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசுல அனிதினமும் மண்டியிட்டு வேண்டிய சிவகங்கையில உள்ள என் கருப்பனை கணமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில நம்ம கிழவன் உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவோம். சிவகங்கையில உள்ள ஜாமி எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டாதுடா. 1000 பாட்டுல சாராயாய் அட 1000 பாட்டுல சாராயாய் எப்பன் பாண்டி முனிக்கு அடி நாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயம் என் ஜீமியாம் பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா. கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்கக்கூடிய கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா என் பொல்லாத உடமாரம்மா உனக்கு 600 நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடமரம் தான் படுக்க அந்த உடமரத்து முள்ள ஒத்த முள்ள எவனும் தொட முடியாதட்டா. 3 அடி ஊத்து தண்ணி கள்ளிச்சேரி மந்தையில வத்தல என்னை என் நாடு ஊராம் பெரு வாங்க வச்சு என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியாத்தாவை கூட்டிக்கிட்டு இந்த சிவகங்கை மண்ணுல என் வீரம் குறையலடா. நான் நாட்டு மக்களை காக்கிறேன் என்று சொல்லி வீரம் பத்தலே இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே. என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளையில பேயடிக்க விட போறியா? ஆளுயர விச்சருவாய் என கருப்பாடே உனக்கு அசையாதுடா கீநாட்டு புடியறவா. 48 மடை உடுங்கி போகுதுடா ராமநாட்டை விட்டு. நீ கள்ளி கொடுத்த சாம்பலில் நின்றுச்சுடா 48 மடை தண்ணிய. உன் காலுக்கு சலங்கையிட்டு ராமநாட்டு கருப்பி உன் கருங்குதிரைய மேமாட்டுடாடே கிளப்புதுடா ராமநாட்டு எல்லைய விட்டு. இந்த சிவகங்கையில உள்ள சாமி எல்லாம் தட்டி தூக்குதுடா கள்ளிச்சேரி காளி முனியடா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா உனக்கு விச்சருவா.
புடியருவா சாமி புடியருவா வீச்சருவா சாமி வீச்சருவா வெள்ளி நல்ல புடியருவா சாமி புடியருவா விளையாடுதுடா வீச்சாருவா கருப்பே வீச்சாருவா புடியருவா சாமி புடியருவா வீச்சருவா சாமி வீச்சருவா காலக்கத்தா சலங்கையிட்டான் கருப்பேன் சலங்கையிட்டான் எடமணிய மேமாத்து கருப்பேன் மேமாத்தாடே வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு மாறாண்ட எங்க கருப்பு இப்ப நம்ம கருப்பு வந்துட்டாடா எங்க கருப்பு வர தந்துட்டாடா தங்க கருப்பு வந்துட்டான கருப்பு இப்ப வந்துட்டான நம்ம கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு மாறாண்ட நம்ம கருப்பு இப்ப வந்துட்டான கருப்பு அழகு மலை எல்லாம் விட்டு ஆர்ப்பரிக்கும் கீழாடா அழகு மலை எல்லாம் விட்டு சித்தக்கால ராக்கத்தான கூட்டிக்கிட்டு அட வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு அட வந்துட்டாண்டா எங்க கருப்பு வர தந்துட்டாண்டா தங்க கருப்பு இந்திரநகர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத நாகத்தம்மனா நாகத்தம்மே தத்துரமா இருக்கிற ஆளையா இந்திரநகர் மக்களை எல்லாம் காக்கிற ஆளையா இந்திரநகர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத நாகத்தம்மனா நாகத்தம்மி தத்துரமா இருக்கிற ஆளையா மக்களை எல்லாம் 100 ஆண்டு காக்கிற ஆளையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா சாம்பலையா குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா வெளுக்கம்பு வீச்சருவாதா காளிமுனி விளையாட நேரமாச்சியா இந்திரநகர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத நாகத்தம்மனா நாகத்தம்மே தத்துரமா இருக்கிற ஆளையா மக்களை எல்லாம் 100 ஆண்டு காக்கிற ஆளையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி ஜனோ உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படியாரப்பா 18ஆம் படியா வந்துதான நிக்கிறானையா இந்திரநகர் கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத நாகத்தம்மனா நாகத்தம்மி தத்துரமா இருக்கிற ஆளையா மக்களை எல்லாம் 100 ஆண்டு காக்கிற ஆளையா நாகமணி ஆடியோ சிவகங்கை சேர்ந்த நாகமணி ஆடியோ சார்பாக ரூபாய் 201 நல்ல இதயத்துக்கு நன்றி வணக்கம். இங்கே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அடுத்து பொண்டாட்டிதான் புதுகையை சேர்ந்த எம் மாலாதேவி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். பிஎஸ்கே கார்த்தி பாரதி ரேடியோ சார்பாக ரூபாய் 101 நன்றி. என் அன்பு தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. அதனைத் தொடர்ந்து 4 கிலோ எலும்பும் 7 கிலோ சதையும் கொண்டு உள்ளே ஒருத்தன் இருக்கிறான். எனது அன்பு அண்ணன்
காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது செல்வா ரேடியோஸ், கீழக்கண்டனி, உரிமை, காயாம்பூ, கொட்டகை, அவர் தான் சாப்பாடு, பாத்திரம், சேரு எல்லாமே நீங்க தானே. செல்வா ரேடியோஸ் சென்டேட்டா சென்டேட் சத்தமே கேட்கலையாடா. எங்கிட்ட இழுத்து கரண்ட் இல்லாமல் ஆக்குனா சரி. சரக்கு வேணுமா? என்னது எம்கேஆர் இறைவா யூடியூப் சேனல் சார்வா? யூடியூப் சேனல்ல ஏது நீ என்ன சார்வான்ற எனக்கு கொடுக்குற பார்க்குறியா? நான் கூட சேனலில் வித்துட்டோம்னு நினச்சி பயந்தோன்னே. சரி, இறைவா எம்கேஆர் நாடகம் யூடியூப் சேனல் பார்க்கறதுனால 100 ரூபா கொடுக்குறேன். அவனுக்கு 500 ரூபா கொடு. அவன் தான் வெடி உட்காந்து முறியந்தே எடுத்தது வந்துட்டேன். சரி போய் உட்காரு, அப்புறம் வந்து உனக்கு குழுக்க சேர்த்துறேன் போ. நன்றி நன்றி. அடுத்தபடியாக நாடகத்தை காண வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள் விழா குழுவினர். இந்திரா நகர் கிழக்கு, மேற்கு, சிவகங்கை. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. உங்க வாழ்க்கையிலே எந்த தொழிலை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரோ அவங்கள மட்டும் நீங்க உயர்ந்த இடத்துக்கு வரும்போது மறந்துடாதீங்க. குருநாதர் தான் அவசியம், அது எந்த வேலையா இருக்கட்டும். ஆனா என்னுடைய குருநாதர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும். நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் உள்ள பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு திரைப்பட நடிகர். எத்தனை திரைப்படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் திரைப்படத்தில் நடிப்பேன். ஆனால் ஆயுள் உரை நாடக உலகத்திலே கோமாளியாகத்தான் இருப்பேன். அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் எரிச்ச தாங்காம உரையை முடிக்கிறேன். வேமங்குடி சலுகை சேர்வை சார்பாக ரூபாய் 101 முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக பெட்டிக்கார பாடுவாருங்க. நான் உள்ள போய் வார்ம் அப் பண்ணணும். ஹலோ, எத்தனையோ பேரு இந்த வந்துட்டாப்புல டொக்கு போடுறாள். செய்தி வீடியோ சார் சார் 100 ரூபாயா? மைக்கில் வால்யூம் இல்லாமல் தானே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து வந்து ஒல நக்கல் பண்ணுறியா? சரி உள்ள போயிருந்த வாரி மியாவ். ரைடு ஓவர், வேமா போயா. நன்றி. அங்கு சிறந்த முறையிலே விளம்பரம் மற்றும் எதா இருந்தாலும் அருமையா பேசுவார் எங்களது அங்கு 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 புடிச்சு தொங்கு. நன்றி நன்றி. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனைய பேர் எதையோ எடுத்து சொன்னாங்க. இந்த தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல இவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு.
அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனைய பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டிலதே ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷம் வெளியே வாரேங்க. ஆனா ஒண்ணுக்கு போற அன்பு உள்ளங்களை போயிட்டு வாங்கங்க.